வணக்கம், இது உங்கள் அக்னி புரட்சி செய்திகள். இந்த நிகழ்ச்சியினுடைய முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கூடிய சமூக போராளி, எங்கள் தொகுதிக்கும் எங்கள் பகுதிக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கூடிய அருமை சகோதரர் வழக்கறிஞர் கே பாலு அவர்களே, மேடையில் வீற்றிருக்கக்கூடிய ஏனைய தலைவர்களே, எதிரிலே கூடியிருக்கக்கூடிய அருமை தாய்மார்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை நான் செலுத்துகிறேன். தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக பொருளாளர் என்ற நிலையிலே உங்கள் முன்னிலையிலே பேசுவதற்கு எங்கள் அன்பு தலைவர் ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் படித்திருக்கிறார்கள். 1998ஆம் ஆண்டு சட்டப்பேரவையிலே நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போது தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக தலைவர் ஐயா மூப்பனார் அவருடைய ஆணைக்கிணங்க சாதிவாரி கணக்கெடுப்பு என்று அன்றைய முதல்வர் டாக்டர் கலைஞரோடு வாதிட்டேன். அந்த நிலைமை இன்றைக்கும் தொடர்ந்து நினைத்து பார்க்கின்ற போது மலிப்பாக இருக்கிறது. ஒரு நியாயமான கோரிக்கை இத்தனை ஆண்டுகளாக நீடித்திருப்பது உண்மையே வேதனைக்குரியது, வருத்தத்துக்குரியது. அந்த வகையிலே நாம் வைத்திருக்கக்கூடிய நியாயமான கோரிக்கையினை ஏற்று தமிழக அரசு உடனே செயல்படுத்த வேண்டும். மாநில அரசாங்கத்தினுடைய பொறுப்பிலே நிர்வாகத்திலே செய்யக்கூடிய காரியம் இது. ஆகவே தாமதமின்றி நம்முடைய கோரிக்கை ஏற்று நிறைவேற்ற தருவார் என்று நான் எண்ணுகின்றேன். அந்த வகையிலே என்னை பொறுத்தவரையிலே பாட்டாளி மக்கள் கட்சி என்பது எங்கள் நெஞ்சத்திற்கு நெருக்கமான இயக்கம். டாக்டர் அன்புமணி அவர்கள் எங்களுடைய ஊருக்கு, எங்களுடைய பகுதிகளுக்கு, தொகுதிகளுக்கு கிராமமாக வந்து பிரச்சாரம் செய்தவர்கள். பெரியவர் ஐயா அவர்களும் அதே போலதான் 2006 கடினமான தொகுதியாக பள்ளிப்பட்டு தொகுதி கருதப்பட்ட போது அதை வெற்றியடைய முக்கிய காரணமாக இருந்தவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் என்பதை நான் இங்கே நன்றியோடு பதிவு செய்ய வேண்டும். அந்த வகையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக எங்கள் அன்பு தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் சார்பாக உங்களை வாழ்த்துவதிலும் பாராட்டுவதிலும் உங்களுடைய கோரிக்கை வலியுறுத்துவதிலும் நான் பட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன், தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.